ஒரு சின்ன பேராசப்பட்டதுனால ஒட்டுமொத்த சிங்கப்பூர் மலேசியாவே தமிழ்நாட்டுக்கு அடிமையாச்சுன்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? கிமு 1025 திடீர்னு எங்க இருந்தா ஒரு பீரங்கி கொண்டு பறந்து வந்து சோழர்களுடைய கப்பலை அடிச்சு நொறுக்குது. பல சோழ வீரர்கள் இறந்தும் போறாங்க. யாராதுன்னு பார்த்தா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியாவெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஸ்ரீவிஜய எம்பையர்னு சொல்லப்படுற மலாய்க்காரர்கள். இந்த விஷயத்தை ராஜேந்திர சோழன் சொன்னப்போ, ஆமா வரி செலுத்தாம அவங்க இடத்துக்கு போனது நம்ம தப்பு தானே அப்படின்னு மொத்த வரி பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சோழர்கள் கப்பலை வரி செலுத்தியும் கூட மறுபடியும் அட்டாக் பண்ணி சோழ வீரர்களை சிறப்பிடிச்சே வச்சிட்டாங்க மலாய்க்காரர்கள். இந்த முறை ராஜேந்திர சோழன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே மொத்த சோழ படையும் ஸ்ரீவிஜயை நோக்கி புறப்படுது. சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா அப்படின்னு அடுத்தடுத்த நாடுகள் கைப்பற்றப்படுது. சோழ படைகளுக்கு முன்னாடி மலாய் அரசாட்சியால ஒண்ணுமே பண்ண முடியல. இறுதியா மொத்த மலாய் மன்னர்களையும் கட்டி போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வச்சவர் தான் ராஜேந்திர சோழன்.